ஃபோக்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேஜெட் வந்து உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் அது வந்து ஒர்க் ஆகலை, ஆனால் உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஓகே அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சரின்ட்டு அப்புறம் அவங்க அட்ரஸ்லாம் வாங்கிட்டு, என்னோட அட்ரஸ் அவங்க அட்ரஸ் எனக்கு தெரியாது, அவங்க பேரும் எனக்கு தெரியாது, பட் ஏதோ ஒரு ஐடியில இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஓஹோ, நம்மகிட்ட பேசுறது யாரும் பாத்துருவான்னு பயந்து ஓடுறா போட்டு. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும், அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்புறம் சரி ஓகே அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டு என்னுடைய அட்ரஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பார்சல் ஒன்று வந்திருக்கு. இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு கேஜெட் தான், பட் என்ன கேஜெட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போதான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அட்வான்ஸா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி. சரி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சும்மா அன்பாக்சிங் தான் ஒரு வீடியோ, ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை மதிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன பிடிச்ச கேஜெட்டா இருக்கும்? எனக்கு டிவிஸ் பிடிக்கும். ஆனா அவங்க தமிழ்நாடு தான், ஸோ இங்க மேக்சிமம் இந்த பாக்கெட் டிவிஸ் ரொம்ப கம்மி தான். டிவியா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோல அதான் சொல்லியிருப்பாங்க எனக்கு பிடிச்ச கேஜெட்ன்ட்டு. அதுவும் இல்லாம இது சின்னதா இருக்கு, வாக்மேனா கூட இருக்கலாம். வாக்மேன், கேசட் வாக்மேன் கூட இருக்கலாம். சிடி வாக்மேன் இந்த அளவு இருக்குமா அப்படின்னு கேட்டா, சிடி வாக்மேன் சிடி இந்த அளவு இருக்கும், பட் வாக்மேனோடைய சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். பிளேயர், சிடி பிளேயருடைய சைஸ். சரி வேற ஏதாவது சின்ன டிவி மாதிரி டிஸ்பிளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தாலும் சரியா தெரியல. மேபி பாக்கெட் டிவியா இருந்துச்சுன்னா என்னுடைய லக். ஏன்னா பாக்கெட் டிவிஸ் என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். வேற என்ன கேஜெட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை செருப்பு ஏதாவது அமைச்சிருப்பாங்களோ? எவ்வளவு பெரிய காமெடி பண்ணிருக்காப்ல தக்காளி. இவளுக்கெல்லாம் கொரோனாவது தொலைய மாட்டேங்குது. என்ன பாபா இதெல்லாம்? எதுக்கு இந்த மொக்க காமெடிக்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க? பாப்ல இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் பண்றதை காமெடி நடிச்சுக்கிட்டு இவனே சிரிப்பேன், கூட சேர்த்து டபுள் சிரிக்கலன்னா திருப்பி அதே பண்ணுவேன். அதனாலதான் சிரிச்சு தொலைய வேண்டியதா இருக்கு. அதானே நீங்க நினைச்சீங்க. ஸோ இதுக்குள்ள பிரிச்சு பார்த்துடலாம். ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி கூட ஏதாவது ஒரு கெஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஐபாட், MP3 பிளேயர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? வேற என்ன கேஜெட் இருக்க போகுது? பழைய மொபைல்னா கூட எல்லாமே மொபைல் இது ஓகே தான். ஓகே பிரிச்சுட்டேன். ஓப்பன் பண்ண போறேன். பபுள் ரேப்லாம் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட், இது பாக்கெட் டிவிங்க. பாக்கெட் டிவி தான். இந்த மாடல் ஏற்கனவே நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. சேம் மாடல் ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு, 770 இருக்கு பாத்தீங்களா? ஓகே, பட் இது ஒர்க் ஆகாதுன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு டைம் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா? என்ன, நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற மாடலா இருக்கு. புது மாடலா வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இதுல தெரியுதா? இல்ல இதுல இல்ல, தெரியல. காட்டுறேன் பாருங்க. இந்த சென்டரா இருக்கு பாத்தீங்களா? சோனி இருக்கா அந்த இடத்துல பாருங்க. இந்த ரெண்டு ஒரே மாடலு. அதுக்கு பக்கத்துல 470, அதுக்கு பக்கத்துல இது. இப்போ வைக்கிறேன் பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும். இதோ பாருங்க பக்கத்துல, இதுதான் அந்த மாடல். ஸோ இதை எதுவும் செக் பண்ணி பார்க்கலாமா? அவங்க ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாங்க, ஓகே தான், ஒர்க் ஆகலன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேற ஒரு நோட் இருக்கு, இதுல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இதுல இருக்கிறது சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே?
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. குச்சமே இல்ல. ஓகே, இந்தாங்க, இதுதான் நீங்க அனுப்பிச்ச கேஜெட். நல்லா இருக்கு. ஏற்கனவே நம்ம கிட்ட என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு மாடல். இப்போ இவங்க அமிச்சது ஒரு மாடல். இப்போ இது டிவி 770, இது டிவி 470, டிவி 470 இந்த மாடல். இது கலர் டிவி அண்ட் இதுவும் கலர் டிவி தான். இதோடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிவி 970. அண்ட் இது வந்து இருக்கு நம்ம கிட்ட வந்து இப்போ 2 இருக்கு. அண்ட் இப்போ 470 2 இருக்கு. இது ரெண்டுமே ஒரே மாடல். சோனி இருக்கு, சோனி வாயேஜர் 1 இருக்கு. இது டிவி 30, இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. இது ஒன்று இருக்கு, பாக்கெட் டிவி. அண்ட் இது கலர் டிவி 1500, டிவி 1500 இந்த மாடல் நம்பர் பேர். சூப்பராக இருக்குல்ல. இப்போ ஒன்று ஒன்றா ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆன் பண்ணி காமிக்கிறேன்னா ஏதாவது ஆன் ஆச்சுன்னா ஓகே தான், போடுதான்னு பார்ப்போம்ன்றீங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டிவி 470 இதில் பேட்டரி போட்டிருக்கேன். இதில் எத்தனை பேட்டரினா, இதில் 4 பேட்டரி. 4 பேட்டரி, சின்ன பேட்டரி இருக்கு இல்லையா, நம்ம கடிகாரத்துக்குலாம் போடுவோமே, அந்த 4 பேட்டரி. இது பார்த்தோம். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க, எப்படி ஆன் ஆகுதா, ஸ்கேன் ஆகுதா. இப்போ அனலாக் சிக்னல்ஸ் இல்லை, அதனால இது வந்து படம் தெரியாது. சப்போஸ் அனலாக் சிக்னல்ஸ் ரிசீவ் ஆச்சுன்னா இருந்ததுன்னா நமக்கு அதான் இப்போ ஸ்டேஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. அனலாக் சிக்னல்ஸ் இருந்தால் இது வந்து படம் தெரியும், இதில் வந்து டிவி விடும். ஆக்சுவலாக இதில் என்னென்னா, நம்ம வேற ஏதாவது இப்போ டிஜிட்டல் சிக்னல்ஸாக அனலாக் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி இதில் படம் பார்க்கலாம். அதுக்கான முயற்சி நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு எடுப்போம். ஏன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல, அதனால தான். ஸோ பாருங்க, படம் ஓடுது பாருங்க. இதில் ஓடுதுன்னா ஆன் ஆகி தெரியுது, கலர் கலராக வருது பாருங்க. ஓகேவா? ஸோ இது கலர் டெலிவிஷன் டிவி 470 கேஷியோ ஓடுது. கேஷியோ தான் நிறைய மாடல்ஸ் இருக்கு. எல்லா மாடலும் வாங்கி உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ கலெக்ட் பண்ணுவோம். ஏதாவது கிடைக்கும் போது என்ன பண்றது, யாராவது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஸோ இதில் வந்து பேட்டரி கழட்டிடுவோம். பேட்டரி கழட்டிட்டு நம்ம அடுத்த மாடல் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இது பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா மாடலில் இந்த மூடி வந்து கலண்டு தொலையாமல் இருக்கிறதுக்காக ஒரு டெக்னிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த மூடியில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்களா, இது ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் ஒரு லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்படி போட்டு இப்படி லாக் பண்ணிட்டோம்னா மூடி வந்து தொலையாது. எப்படி ஒரு சின்ன சின்ன ஐடியா தான். சிஸ்டம் சூப்பராக இருக்குல்ல. இவனை வந்து உங்கள் பார்வைக்கு எப்படியா வைக்கணும்னு பார்த்தா ஒரு இடம் இல்லை. சரி, அடுத்து 470 ஏற்கனவே இருந்த டிவி நம்ம கிட்ட இருந்தது. அதுவும் இந்த ஸ்டாண்டில் வந்து லாக் சிஸ்டம் தான். ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கு, பட் லாக்கிங் கரெக்டாக தான் இருக்கும். இது வந்து அதே மாதிரி தான். ஸோ 4 பேட்டரி தான் இதுக்கும். இது 4 பேட்டரி நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணோம்னா ஆன் பண்ண போறேன். இது வந்து இந்த எல்சிடி ரொம்ப பழைய எல்சிடி, அதனால வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு சென்டர்ல. இது வந்து 470 டிவி வந்து 470 கலர் டிவி தான். இதுவும் இது என்ன போட்டிருக்காங்கன்னா, இது கனடான்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் அந்த லேபிள் இல்லை. ஓகே, இதில் பேக் சைடில் வந்து கனடாவில் சேல் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. பட் ஜாப்பன் தான். கேஷியோடைய இது வந்து ஜாப்பன். ஓகே, இது ஆன்ல இருக்கா, இது ஒர்க்கிங்ல இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு சி. அண்ட் அடுத்த டிவி காமிக்கிறேன். அவங்க அந்த மேடம் அனுப்பிச்சது வந்து ஒர்க் ஆகலை. இருந்தாலும் நான் வந்து மறுபடியும் வேற பேட்டரி போட்டு ட்ரை பண்ண போறேன். ஏன்னா ஒரு ஆசை. எனக்கு ஒரு ஆசை
ஆசை. டும், 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 டும். Okay. என்னடா இது ரசிச்சூரியா ஆன் ஆகியிருக்கணும், பட் ஆன் ஆகலை. இது ஆன் ஆகாதுன்னு தெரியும், இது வந்து ஆன் ஆகலை. ஓகே, இப்போ அடுத்த டிவி, வேற டிவி எடுத்து பார்ப்போம். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிடுவோம். ஓகேவா? டிவி 470. இது 2 டிவி இருக்கு நம்ம கிட்ட. இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது, இது ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது ஒரு சிங்கிள் செட் மாதிரி பெரிய டிவி. இது ஓகே, இதை தனியாக வச்சிரும். இது சோனியோடது. சோனியோடது கூட நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் இது கேஷியோடது. இது கேஷியோட டிவி 430 டிவி 30 அப்படிங்கிற மாடல். இது ஒரு வித்தியாசமான மாடல். இது ஆக்சுவலாக இப்படி திறக்கணும், இப்படி திறந்து இந்த கண்ணாடியில் தான் படம் பார்க்கணும். இந்த கண்ணாடியில் தான் படம் ஓடும். உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஏற்கனவே இந்த ஷார்ட்ஸ் தான் நம்ம போட்டு. ஓகே, தெரியுதா? குறைன்னு ஓடுதா? இதில் இப்போ பார்த்தா மேலே இந்த ஸ்க்ரீனில் வந்து படம் தெரியாது, இதில் தான் தெரியும். குறைன்னு தெரியும் பாருங்க. ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணால் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆஃப் ஆயிடுச்சா? லைனாக தெரியுதா கண்ணாடியில்? இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் அந்த படம் ஓடுறது தெரியும் பாருங்க. இது வந்து ஒரு பேக் லைட் சிஸ்டம். இந்த லைட் இருக்குல்ல, இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதுதான் எல்சிடி. இதுதான். இதுல லைட் பட்டா மட்டும்தான் இங்க படம் தெரியும். இது லைட் படலன்னா அங்க படம் தெரியாது. இது எப்படி ஒரு பயங்கரமான டெக்னாலஜி பாருங்க, வித்தியாசமா இருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துட்டேன்னா படம் இங்க தெரியும். செம்மையா இருக்குல்ல டெக்னாலஜி. 1980s, இது எல்லாமே 1980s தான். ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் குறைன்னு சவுண்ட் வருது இல்ல. ஆன் பண்றேன். ஓ, இது ஓடுதா? இப்போ இந்த லைட்டு க்ளோஸ் பண்றேன். லைட்டு இந்த மேலே லைட் பட்டாதான் இங்க படம் தெரியும். லைட் படல, இருட்டாயிடுச்சு. இந்த வால்யூம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அநேகமா ஏதோ ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகுது, அதனால தான் கொஞ்சம் சவுண்ட் வித்தியாசமா கேட்குது. சரி, ஓகே. இது வந்து ஒரு மாடல். இது பேக் லைட் சிஸ்டம். இந்த லைட் பட்டாதான் இங்க படம் தெரியும். ஸோ இந்த டிவி வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆண்டனாவை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இது ஒரு மாடல். இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அண்ட் இது பாருங்க, அதுல இருந்து பேட்டரி கழட்டிட்டோம். பேட்டரி கழட்டினா தான் ரொம்ப நாள் தாங்கும், இல்லைன்னா பேட்டரி ஒரு மாதிரி ஊறிடும். பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கலர் டிவி. இதுக்கு வந்து எத்தனை பேட்டரினா 4 பேட்டரி நினைக்கிறேன். ஆமாம், 4 பேட்டரி தான். ஸோ இது வந்து ஆன் பண்ணுறேன். சவுண்டு கொய்யின்னு கேக்குதா? அவ்வளோதான். இது வேற எதுவும். இது வந்து ஸ்கேனிங் சேனல் ஏதாவது ஸ்கேன் பண்ணணும்னா இதில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணோம்னா படம் இதில் வரும். இது வந்து ஒரு கலர் டெலிவிஷன், கலர் டிவி. அண்டு இது வந்து இப்போ சிக்னல்ஸ் இல்லாதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இந்த எல்சிடி நல்லா இருக்கான்னு தெரியல எனக்கு. உள்ளே இருக்கிற எல்சிடி டிஸ்பிளே சிக்னல்ஸ் இல்லாதனால நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. சப்போஸ் சிக்னல் வந்தால் இது எல்சிடி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஒயிட்டாக தான் இருக்கு, லைனாக இருக்கு. பிரைட்னஸ் கம்மி பண்ணி பார்ப்போம். பிரைட்னஸ் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? அந்த சேஞ்ச் இல்லைங்க, இந்த சேஞ்ச். டார்க் காமெடியில இது டார்க் காமெடியா? ஓ, டார்க் காமெடி. சரியான காமெடி தலைவரே. மக்கள் இன்னைக்கு காமெடி பண்ணாலே சிரிப்பு அடக்கவே முடியாது. ஏப்பா டிடி சிரிப்பா? எதுக்கு? எப்பா இப்ப அவன் காமெடி பண்ணாப்பா.
சூப்பர் காமெடி தாவே. தம்பிக்கு டார்க் காமெடி லேட்டா தான் புரிஞ்சிருக்குள்ள இருக்கு. ஆமா தலைவரே. இதுல பிரைட்னஸ் அப்படியே ஒயிட்டா தெரியுது, அவ்வளவுதான். இது வந்து இது சரி. ஓகே, இப்போ நம்ம இந்த பேட்டரி கழட்டி வச்சுட்டு இதோட இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இந்த டிவிஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு டிவி ரிசீவ் ஆச்சு, அதனால் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஓகே ஃபோக்ஸ், இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து தேவையில்லாத ஏதாவது இந்த மாதிரி கேஜெட் இருந்தால் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. எனக்கு இந்த கேஜெட்டை வந்து எங்கள் வீட்டில் சும்மா தான் கிடக்கு, தேவையில்லை, குப்பை மாதிரி தான் இருக்குது, இடத்த அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. கொரியர் சார்ஜஸ் கூட நான் பே பண்ணிடுறேன். அண்ட் நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேன். இருந்ததுன்னா அனுப்பிச்சி விடுங்க. ஓகே ஃபோக்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு, ரிங்ஸ், ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.